டாக்டர். சுதாவின் அந்த கெஞ்சலுக்கு இல்லாத மதிப்பு சிவா டாக்டர் கையில் திணித்த சிறு தொகை பணத்திற்கு இருந்ததால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவளுக்கு சிகிச்சை நடந்தது. 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன். இனி எங்க போறதுன்னு தெரியலையே. நினைத்து கொண்டிருந்தவள் தோளை தொட்டாள் சுதா. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்க அண்ணாவுக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். எங்க போக போறீங்க? தெரியலையே. எங்க கூட தங்குறீங்களா? வேணாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் இப்படியே எங்கேயாவது போறேன். உங்களை தனியா அனுப்ப மனசு வரல. எங்களுக்கு சிரமம் ஒன்றும் இல்லை. எங்க கடைக்கு பின்னால தான் எங்க வீடு. அம்மாவும் நானும் அண்ணனும் தான். வீடு சின்னது தான், ஆனால் சமாளிச்சுக்கலாம் வாங்க. இல்லை அது அது சரி வராது. தயங்கி நின்றவளை தரவென்று தன் வீட்டுக்கு இழுத்து கொண்டு போனாள் சுதா. சிவாவிடம் சொல்லி தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். இதுதான் எங்க அம்மா.